Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்காங்க. மேடம் வணக்கம். தீர்ப்பை பார்த்திருப்பீங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விவகாரத்தில் இரு நீதிபதிகளும் தனி நீதிபதியோட தீர்ப்பை உறுதி பண்ணி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இந்த உத்தரவு தொடர்பான உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம் மேடம். முதல்ல இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். அப்புறம் நிச்சயமா இதுல இரண்டு விஷயத்தை நான் பாக்குறேன். ஒன்று இந்துக்களுக்கான அந்த எண்ணம் நிறைவேறி இருக்கிறது, அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்ப்பது தடுக்கப்பட்டு இருக்கிறது. அரசாங்கம் ஒரு வேறுபட்ட பாகுபட்ட பார்வையோடு இந்துக்களை பார்க்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க இந்த தீர்ப்புக்கு விலக்கு ஏற்றலாம் என்று சொல்வதை மட்டுமில்லாமல் அரசாங்கம் இதை அரசியலாக்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, இன்று மாவட்ட நிர்வாகமும் இதை அரசியலாக்கி இருக்கிறது என்று மறுபடியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னொரு மதத்திற்கு கொடியேற்றுவதற்கும் அந்த மத சடங்குகளை நிறைவேற்றும் பொழுதும் அங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். யாருமே மேல போக கூடாது, யாருமே இல்லை பண்ணா அப்ப ஒரு அக்கறையோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஆக ஒரு சாரார் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் ஒரு முயற்சி செய்யும் போது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று சொல்வதோ, இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் எது செய்தாலும் அதற்கு அனுமதி அளிப்பதோ, ஒருவருக்கு அனுமதி மறுப்பதோ, இந்த ஆட்டிடியூடு தான் நம்ம வேணான்னு சொல்றோம். அதைத்தான் உயர் நீதிமன்றமும் சுட்டி காண்பித்திருக்கிறது. இந்துக்கள் ஓட்டு போட்டாங்க, நாங்க அவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஏன் இந்துக்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்? அப்படி என்றால் பாகுபாடாக நடத்துகிறார்கள் என்றுதானே அர்த்தம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இங்கே குறிப்பிடுவது, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழக மக்களிடம் மட்டும் இல்ல, நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இந்த பிரச்சனைய தமிழ்நாட்டை தாண்டி பாராளுமன்றத்துக்கு எடுத்து சென்று பாராளுமன்றத்துல கலாட்டா செஞ்சு ஒரு 120 எம்பிக்களை அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜுக்கு எதிராக கையெழுத்து போட வச்சு இதெல்லாம் செஞ்சதுக்காக அவங்க அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்குனதற்காக இந்த நாட்டு மக்களிடம் திராவிட முன்னேற்ற கழகமும் கையெழுத்திட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எனது கருத்து. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.